ஹாய்ங்க. இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ரிஷி பொட்டிக் ஷாப்போட ஃபுல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் தம்ப்நெயில் நீங்கள் அப்படி வச்சுருக்கீங்கன்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் நந்து சாய் பொட்டிக்கில் ஒரு saree வாங்கி ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அப்போது அதில் எத்தனை பேர் ஏமாந்தவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ பேர் மனசு கஷ்டத்தோட கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது அதாவது இந்த ரிஷி பொட்டிக்கை நான் ப்ரிஃபரபிளாக சொல்லுவேங்க. ஏன்னா உண்மையாலுமே சாரீலேருந்து சுடிதார்லேருந்து அங்கே இருக்க ஈச் அண்ட் எவ்ரி கலெக்ஷனுமே சூப்பருங்க. இது பெய்டு ப்ரொமோஷனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. நான் பர்டிகுலராக கிட்டத்தட்ட கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் 20 கிலோமீட்டர் இங்கேருந்து துடியலூருக்கு ட்ராவல் பண்ணி குழந்தைய வச்சுட்டு போயிட்டு அங்கே போய் எல்லா சாரீஸும் நான் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சதை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது தான் எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. உண்மையாலுமே ஒரு பொட்டிக் அப்படின்னா இப்படி தான் இருக்கணுமா, ஒரு ரிப்பீட்டட் சாரீஸ் இல்லாமல் ஒவ்வொன்றிலையும் அவ்வளோ யூனிக்காக கொடுக்குற காசுக்கு வர்த்தாக எல்லா சாரீஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இதைத்தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இப்போ நான் வியர் பண்ணியிருக்க இந்த பீகாக் கலர் சாரீ வெறும் 1400 சம்திங் தான் இருந்துச்சு. உண்மையாலுமே ரொம்ப ஹெவி வெயிட்னுலாம் சொல்ல முடியாது. ரொம்ப லைட் வெயிட்டாக அந்த புட்டாஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் டபுள் ஷேட் கலரில் அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு செஷனில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டிங்காக அவங்க எடுத்துகிட்டு வந்த ஸ்பேஸ் சில்க்ஸ் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே அரௌண்ட் 1000க்கு மேலே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ப்ரைஸ் 1000க்கு மேலே வச்சுருந்தாலும் கூட இது எல்லாமே அந்த ப்ரைஸுக்கு வர்த்தாக இருந்துச்சுங்க. அந்த ஃபீல் குட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா நம்ம 1000 ரூபாய் கொடுத்து காசு எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த saree நமக்கு உழைக்கக்கூடியதாக இருக்கணும், நம்ம கட்டினா அது நமக்கு பார்க்க அழகாக இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு சாரியும் அவங்க பார்த்து பார்த்து அந்த இடத்துல வச்சுருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. கஸ்டமர் சர்வீஸ்மே குறை சொல்கிற மாதிரி கிடையவே கிடையாதுங்க. வந்த கஸ்டமர்ஸை மனசு நோகாமல் கூப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எந்த saree பிடிச்சிருக்கு போட்டு பாருங்கள், ட்ரையல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஷாப் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சின்னது தான். ஆனால் இப்போ தானங்க அவங்க பொட்டிக் ஆன்லைனில் ரன் பண்ணி ஃபஸ்ட்டு ஷாப் அவங்க கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே ஒரு தனியாக ஒரு 2 பொண்ணுங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதே பெரிய பெரிய விஷயம். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் உண்மையாலுமே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாங்க. கொடுக்குற காசுக்கு குவாலிட்டியாகவும் கொடுக்கணும், அதே மாதிரி அஃபோர்டபுளாகவும் கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாம் அவங்களோட ஆரி கலெக்ஷன்ஸ். உண்மையாலுமே எனக்கு பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் எடுக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருனாலையும் எல்லா சாரீஸும் 1000க்கு மேலே எடுக்க முடியாதுன்னு இந்த ஆஃபர் சாரீஸ் தீபாவளி டைமில் போட்டிருந்தாங்க. ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லா பேஜ்லேயுமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1000க்கு மேலே கொடுப்பாங்க. இந்த நீதா அம்பானி சாரீ, அதுக்கப்புறம் ஜோதிகா சாரீ, அதுக்கப்புறம் இன்னுமே வெரைட்டியான சாரீஸ், ட்ரெண்டிங் ஸ்பேஸ் சில்க் சாரீஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகிரியாக அவங்க கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேஷுவல் டாப்ஸுக்கு ஏற்ற ப்ரைஸ் தான் இருந்துச்சு. பட் டாப்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அவங்க இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த அரௌண்ட் 500-600ல் நிறையா கொஞ்சம் இந்த ஜமிக்கு ஒர்க் பண்ணது, இந்த கொஞ்சம் ட்ரெண்டியாக கொஞ்சம் சில்க் சாஃப்ட் சில்க் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இது என்னோட பர்சனல் சஜஷன்ஸ் தாங்க. இது செகண்ட் ஃப்ளோர்லங்க. அதுக்குள்ளே எங்கள் பாப்பா தூங்கிட்டா. ஸோ இந்த செகண்ட் ஃப்ளோரில் முழுக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி சாரீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுடிதாஸ் வச்சுருந்தாங்க. சுடிதாஸில் மேக்ஸிமம் மெட்டீரியலாக தான் இருந்துச்சு. காஞ்சிபுரம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த அந்த காஞ்சிபுரம் பேட்டர்னில் மட்டும் பார்த்திங்கன்னா ரெடிமேடாக இருந்துச்சு. ஷாலும் ஐ மீன் துப்பட்டாவும் மேலே டாப் மட்டும்தான் இருந்துச்சு. கீழே பாட்டம் அவங்க அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவுமே நான் ட்ரையல் பண்ணி பார்த்தேன். அவங்க உள்ளே கொடுத்துருக்க லைனிங் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டியாக தாங்க கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த இந்த க்ரீன் கலர் டெம்பிள் சாரியுமே சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா செட் சுடிதாஸ் தான். செட் சுடிதாஸ்லேயும் அவங்க அரௌண்ட் 1500க்கு மேலே வச்சுருக்காங்க. ஆனால் 2000க்கு மேலே நம்ம எடுக்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதில் பர்டிகுலராக நான் ஒரு சுடிதார் செலக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு சுடிதார் காட்டினாங்க, இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா பிளாக் வித் பேரட் க்ரீனு. அது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ எலகண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. இந்த மெட்டீரியல் எனக்கு பர்சனலாக
பிடிக்கலிங்க. ஃபர்ஸ்ட் இவங்க தான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அரௌண்ட் 1500க்கு மேலே. அதுக்கப்புறம் இது வந்து 1800 சம்திங். இது வந்து டூயல் டோனில் வித் பேண்ட் பாட்டம், அதுக்கப்புறம் வந்து ஷாலோட கொடுத்துருந்தாங்க. ஷாலில் மட்டும் எனக்கு வந்து அந்த டசல்ஸில் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் குவாலிட்டி செம்ம வர்த்துங்க. உண்மையாலுமே எனக்கு இந்த போத்தீஸில் இந்த மாதிரி சுடிதார்ஸ் எல்லாம் அரௌண்ட் 2500க்கு மேலே போடுவாங்க. ஆனால் இங்கே 1800 தான் அப்படிங்கும்போது உண்மையாலுமே சூப்பர் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். இந்த காஞ்சிபுரம் காட்டன் எல்லாத்துக்குமே தெரியும். இவங்களோட பேஜில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது இதுதாங்க இந்த சுடிதார் செலெக்ஷனில். ஸோ இந்த சுடிதார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரட் க்ரீன் வித் மெஜந்தா சம்திங் ஒரு பிங்க் கலர் டியூவல் டோனில் இருந்துச்சு. அதுவுமே நான் ட்ரையல் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச சுடிதாரை நான் பிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒன் கிளான்ஸ் கீழே வந்து கீழ் ஃப்ளோரில் வேறெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ இந்த சாரீஸ்லாம் அரௌண்ட் 1000 சம்திங் இருந்துச்சு. பட் அதுக்கு வர்த்தபுளாக அவ்வளோ லைட் வெயிட்டாக ஃபீல் ஆச்சுங்க. நயன்தாரா இன்ஸ்பைர்ட் சாரீஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ரொம்பவே செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த சாரீஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சாஃப்ட் சில்க்ஸ் வந்து நான் வந்து நந்து சாய் பொட்டிக்கில், ஏன்னா நான் பொட்டிக்னு போனது, அதாவது வந்து ரொம்ப ட்ரெண்டிங் செலிப்ரிட்டின்னு போனது வந்து பார்த்திங்கன்னா நந்து சாய் தான். லக்ஷ்மி பொட்டிக், அதுக்கப்புறம் கிருத்திகா பொட்டிக். ஸோ அவங்கள்ட்டெல்லாம் நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேனே தவிர ஸோ நேரில் போய் நான் பார்த்ததில்ல. ஸோ இவங்கக்கிட்ட அந்த நேரில் போய் வாங்கும்போது அங்கே போட்டிருந்த ப்ரைஸுக்கும் இவங்க கொடுக்குற இந்த ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டிக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா இவங்களும் ஒரு செலிப்ரிட்டியாக வந்து இவங்க வந்து செல் பண்ணுறவங்க தான், அவங்களும் ஒரு செலிப்ரிட்டியாக வந்து செல் பண்ணுறவங்க தான். ஸோ ஆனால் மக்களுக்கு கொடுக்குற ப்ராடக்டை வர்த்தான ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டி அஃபோர்டபுளாக கொடுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த தாட்டுக்கே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம். இந்த சாரீஸ் எல்லாமே நந்து சாய் பொட்டிக்கில் அரௌண்ட் 1500 800க்கு மேலேயும், இங்கே அரௌண்ட் 1100 கிட்டேயே இருந்துச்சு. இவங்க ஜுவல் செட்ஸுமே வச்சுருந்தாங்கங்க. இந்த இன்விசிபிள் செயின்லாம் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உண்மையாலுமே அல்டிமேட். நானுமே ஒரு பேங்கிள் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஃபைனலி ரிஷி பொட்டிக் ஒரு பொட்டிக்கு மீனிங்ஃபுல்லாக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் யூனிக் அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுளாக அழகாக வச்சுருக்காங்க. 100% ரெக்கமெண்டபிள்ங்க. ஸோ உங்களோட ஸ்பெஷல் டேயில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரிவ்யூ வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஆல்.